உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் தெரிவிப்பதில் அதிக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தில், எங்களுக்கு கொடுத்த அந்த ஜெப வாஞ்சையில் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களுக்கும் சென்று ஒவ்வொரு பகுதியாக நின்று ஜெபிக்கணும்னு சொல்லி எங்களுக்குள்ளாக ஆவியானவர் கொடுத்த அந்த விஷன், அந்த தரிசனத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நாங்கள் நேற்றிலிருந்து பல பகுதிகளை, பல மாவட்டங்களை சந்தித்து நாங்கள் செபித்து வருகிறோம். இந்த நாளில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உத்தம சோழபுரம்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியிலிருந்து ஒரு ஆலயத்தை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இந்த பகுதியில் க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் இந்தியான்னு சொல்லி ஒரு திருச்சபையுடைய பிஷப் ஐயா நம்ம மத்தியில் மாணிக்க ஐயா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது, கேட்கும்போது, ஐயா தாராளமாக வாங்க ஜெபிக்கலாம் இணைந்துன்னு சொல்லி எங்களை அன்போடு எங்களை வரவேற்று உபசரித்து அவங்க எங்கள் கூட நின்று தோள் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி ஐயா அவர்கள் வந்து நிற்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, எங்கள் கிரேசி ஊழியத்தில் இன்னும் நாங்கள் ஒரு படி முன்னேறுவதற்கு எங்களை என்கரேஜ் பண்ணுகிற, எங்களை முந்தி தழுகிற இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள உள்ளங்களை ஆண்டவரை எங்களுக்கு வைத்திருக்கிறத நினைத்து ஆண்டவரை அதிகமாக நான் சோதரிக்கிறேன். உண்மையாகவே நாங்கள் இணைந்த நாளில் உங்கள் பகுதியில், உங்கள் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம். சேலம் மாவட்டத்தை ஆண்டவர் இன்னும் அளவில்லாதபடி ஆசீர்வதிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் இந்த தமிழ்நாடு பகுதியில் தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாவட்டமாகி சேலம் மாவட்டத்தை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி நாங்கள் கிரேஸ் டிவி ஊழியர்களாக குழுவாக நாங்கள் காரில் பிரயாணம் பண்ணி ஜெபிப்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அதை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது சேலம் மாவட்டத்தை குறித்து சில காரியங்கள் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கு பிறகு அதற்காக நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு பிறகு மத்தியில் இருக்க பிஷப் ஐயா மாணிக்கம் ஐயா எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்தின் வளர்ச்சிக்காகவும் ஆசீர்வாதமாக ஜெபித்து எங்களை அனுப்புவார்கள். எனவே நாங்கள் வந்தது ஆண்டுடைய சித்தம், நோக்கம். இப்போ சேலம் மாவட்டத்தை பற்றி சில காரியங்களை ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிரேஸ் டிவியின் சார்பாக எங்கள் மாவட்டத்திற்கு நீங்கள் வருகை புரிந்து ஜெப கரிசனையோடு, ஜெப தாகத்தோடு நம்ம தமிழ்நாடு முழுவதும் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திற்காக ஜெபிக்க வேண்டுமே என்ற அந்த ஜெப தாகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி, ஜெபக்குழுவாக ஒரு மனதோடு கூட வேண்டுதல் செய்யும்படியாய் தன்னுடைய சொந்த காரில் தன்னுடைய காரியங்களை பொருட்படுத்தாதபடி மக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அழியும் மனுகுலத்திற்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக எப்படியாகிலும் சுவிசேஷங்கள் போய் சேர வேண்டும். பட்டி தொட்டி கிராமங்களிலே, நகரங்களிலே, மாநகரங்களிலே தேவனுடைய வார்த்தை போய் சேர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட, கரிசனையோடு கூட இந்த ஜெப யாத்திரையை இவர்கள் முன்னெடுத்து கர்த்தருடைய நோக்கத்தை, கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இவர்கள் பிரயாணப்பட்டு இந்த சேலம் மாவட்டத்திற்காக ஜெபிக்கும்படியாக அடியேனிடத்திலே தொடர்பு கொண்ட பொழுது நான் மிகவும் அன்போடு வரவேற்க, கர்த்தர் இந்த நாளிலே இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சேலம் மாவட்டத்திலே க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் இந்தியா சபையின் சார்பாக அருமையான கிரேசி டிவியினுடைய ஜெப பங்காளர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடியேன் க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் இந்தியாவினுடைய ஜோனல் லீடராக இருக்கிறேன். ஆகவே இந்த மாவட்டத்திற்கு மிகவும் ஜெபம் அவசியமாய் காணப்படுகிறது.
இந்த மாவட்டத்திற்காக ஜெபிக்கக்கூடிய அந்த தாகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு அடியே நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். ஏனென்று சொன்னால் ஜெபம் ஒருபோதும் நமக்கு தோல்வியை கொடுக்காது, ஜெபம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், அறிவாளியாய் இருந்தாலும், எத்தனை டிகிரி வாங்கியிருந்தாலும், தன்னுடைய முழங்காலிலே நின்று ஒரு சாதனையாளராய் படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் புறப்பட்டு வேதத்தின்படியாக நீங்கள் புறப்பட்டு உலகம் முழுவதும் சர்வ சிருஷ்டிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கமாய் அறிவியுங்கள் என்ற வார்த்தையின்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திற்கு இவர்கள் பிரயாணப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தன்னுடைய ஜெப ஆவியை ஊற்றும்படியாக, கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக, தேவனுடைய மகிமை தங்கும்படியாக, தேவனுடைய கிரியை நடப்பிக்கும்படியாக, இங்கேயும் இவர்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் வந்துவிட்டார்கள் என்ற வண்ணமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும்படியாக இந்த சேலம் மாவட்டத்திற்கு இந்த நாளிலே வருகை தந்த அமைக்கு மிகவும் நான் நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். ஆகவே தொடர்ந்து கிரேசி டிவி சேனலுக்காகவும் இவர்களுடைய தரிசனத்திற்காகவும் ஜெப யாத்திரைக்காகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் காரில் பிரயாணப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கு போகும் பொழுது தேவன் இவர்களுக்கு முன்னும் பின்னுமாக பக்கபலமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தாவீது சொல்கிற வசனத்தின்படியாக தேவன் இவர்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருந்தருள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தை வைத்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற, தேவ தரிசனத்தை நிறைவேற்ற, தேவனுடைய தாகத்தை நிறைவேற்ற, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற இவர்கள் பிரயாணப்பட்டு குடும்பத்தை விட்டு, தன்னுடைய வேலைகளை விட்டு, எல்லா காரியங்களையும் விட்டு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு போன்னு சொன்னார். இங்கே போன்னு சொல்லலை, போன் தான் சொன்னார். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதுபோல எல்லாவற்றையும் விட்டு இவர்கள் இந்த ஜெப யாத்திரைக்கு வந்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போல இந்த கிரேசி டிவி ஒரு உலகமயமாக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. ஆகவே இந்த சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து போதகர்மார்களும் அனைத்து தாசன்மார்களும் கிரேசி டிவிக்காகவும் ஜெப பங்காளர்களுக்காகவும் ஜெப யாத்திரையிலே பங்கேற்று கொண்டிருக்கிற அருமை போதகர்மார்களுக்காகவும் நீங்கள் அன்பாய் ஜெபிக்கும்படி மீண்டுமாய் ஒரு முறை உங்களை இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலே இங்கே வந்தமைக்கு கிரேசி டிவியை என்னுடைய மனமாற என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய கரம் இவர்களோடு என்றென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஐயாவுடைய இந்த வார்த்தையில் ஊழியத்தில் இன்னும் ஒரு படி முன்னேறுவதற்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு சாட்சி சொல்லிடுறேன். ஒரு ஜெப காரியத்துக்காக அவனுடைய ஊழியத்துக்காக சில காரியங்கள் போகும்போது எத்தனை தடைகள் வரும் என்பதற்கு நேற்று நாளில் நாங்கள் கிளம்பினோம். நாங்கள் எங்களுடைய குழுவாக என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய நண்பர் பிரேமோட, பாஸ்டர் ஏனோக்கோட இப்படி இணைந்து நாங்கள் கிளம்பும்போது இது வரைக்கும் என்னுடைய மனைவிக்கெல்லாம் அவ்வளோ பலவீனம் வந்ததில்லை. பயங்கர பலவீனப்பட்டு ரொம்ப கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த அந்த சூழ்நிலை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. போகலாமா வேண்டாமா, இது தேவையா இப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க. சரி, அதுக்கு பிறகு சின்ன மகனுக்கு அவன் 8th படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமான ஃபீவர். 2 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி எந்த காரியத்துக்கு போகும்போது இப்படி நான் என் மனைவி இப்படி அழுதது கிடையாது. இப்படி கண்ணீரோடு இருக்கும்போது ரொம்ப தடை வந்துச்சு. ஆனால் என்னுடைய நண்பர் சொன்னார், பிரேம் நம்ம செபிக்கலாம், சந்திரமோனி கிளம்பி வந்துடுங்க, நீங்கள் விட்டுட்டு ஐயா சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரம் சொல்கிறேன், ஆண்டவர் காக எழும்பி பிரகாசிக்குன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது சில தடைகள் வரும். அதை விட்டுட்டு நம்ம வரும்போது அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி வரும்போது கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். அது நிமித்தமாக ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இரவெல்லாம் 3 பேரும் ஜெபித்தோம். காலையில் மனைவிட்டு கேட்கும்போது நல்ல சுகத்தோடு இருக்கேன்யா, ஒன்றும் இல்லைங்க, நான் ஸ்கூல் கிளம்பிட்டேன்,
மகன் கொண்டு வீட்டில் இருக்கிறான், அவன் ஃபீவர்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. துவக்கம் அப்படியே அற்பமாக இருந்தாலும் போக போக இந்த ஜெப யாத்திரையில் எங்களை உற்சாகப்படுத்துகிற அநேக ஆண்டு தருகிறார். வழியில் கூப்பிட்றோம், ஐயா இந்த இடத்துல இப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம் வாங்கன்னு சொன்னால் பெட்ரோல் பங்க் கிட்ட நின்று ஜெபித்துட்டு போகிறாங்க. இவ்வளோ வாஞ்சியோடு எங்களை வரவேற்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் மாவட்டங்களில். உண்மையாக இதை தொடர்ந்து நாங்கள் 3 பேர் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஏனோக் அவர்கள் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், கலெக்டர்ஸ், சேலம் மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் அவர்களை உண்மை உத்தமமாக அந்த பணியை அவர்கள் செய்யணும். அவருடைய அரசியல் திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காக இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரை அரசியல் தலைவர்களோடு பேசுங்கப்பா, ஆண்டவரை ஆட்சி செயலோடு பேசுங்க, எம்எல்ஏவோட பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் இங்கே இருக்கிற குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக, இந்த சேலம் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக, ஆலயங்கள் எழும்பணும், அதற்காக நான் ஜெபிப்பேன். அதுக்கு பிறகு நம்ம மத்தியில் இருக்கிற பிஷப் ஐயா நம்ம கிரேஸ் ஊழியத்துக்காகவும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் அவருடைய ஆலயத்தில் இன்னும் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி அதற்காக ஜெபித்து அவன் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார்கள். இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு போதகர் ஏனோக் அவர்கள் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காக, அரசு பணி செய்கிறவர்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கண்களை மூடி நாம் சேலம் மாவட்டத்துக்காக ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீரே சர்வ வல்லமுள்ள தேவன், மகா பெரிய தேவன், நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ராஜா. ஆண்டவர், இந்த சேலம் மாவட்டத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இங்கே ஆட்சி செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, இங்கே நடைபெறுகிற எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நாங்கள் கர்த்தரை சோத்தரிக்கிறோம். தேவன் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை கர்த்தர் செய்தருளுவீராக. இந்த சேலத்தின் மாவட்டத்தில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தெய்வீக சமாதானம் ஆட்கொள்வதாக. நீ இந்த சேலம் மாவட்டத்தின் மீது கிருபை உள்ளவராக இருப்பீராக. ஆகவே இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா, மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆட்சி தலைவர்களையும் செயல்படுத்துகிற கவர்மெண்ட் ஆண்டவரே அப்பா வேலை செய்கிற ஒவ்வொரு கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஞானமாக செயல்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே அப்பா, நீ நேர்த்தியான காரியங்களை கர்த்தர் செய்தழுவீராக, அற்புதமாக செய்தழுவீராக. ஆண்டவர், கிருபையும் இரக்கமும் சமாதானமும் இந்த மாவட்டத்தில் கர்த்தர் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த சேலம் மாவட்டத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கரம் இந்த சேலம் மாவட்டத்தின் மீது இருப்பதாக, ரட்சிப்பு இருப்பதாக, கிருபை இருப்பதாக, தயவு இருப்பதாக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கட்டளையிடுவீராக. தொழில் வளர்ச்சியை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, பொருளாதார வளர்ச்சியை கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே ஆட்கொண்டு நடத்துவதாக. ஆண்டவரே, நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளு வழிநடத்துவீராக. உங்கள் ஆண்டவரே துதிகான மகிமையாகவும் உமக்கு செலுத்துகிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர், இந்த சேலம் மாவட்டத்தில் ஆட்சி செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிற பணி செய்கிற எல்லாருக்காகவும் அன்பு போதகிறவர்கள் எனக்கு அவர்கள் ஜெபித்தாங்க. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உண்மையாகவே இந்த மாவட்டத்தில் பணி செய்கிற ஒவ்வொரு மாவட்டத்துடைய கலெக்டர் எல்லாரையும் ஆண்டவர், அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். உண்மை உத்தமமாக அவருடைய பணியை செய்ய போகிறார். சேலம் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு அவர்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். தொடர்ந்து நானும் இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக, சேலம் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது பிறகு ஐயா அவர்கள் ஜெபிப்பாங்க. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ பிரச்சனையில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, சமாதானமாக அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் சில குடும்பங்கள் எத்தனையோ கடன் பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், திருமண தடைகள், வீடு கட்டுகிற காரியங்களில் தடைகள் எல்லாம் இருக்குப்பா. ஆண்டவரே, இந்த சேலம் மாவட்டத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்குற குடும்பங்களில் ஒரு சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சொல்லி நாங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கிரேஸ் டிவி குடும்பமாக இணைந்து, ஊழியர்களாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனையில் ஆண்டவரை மீள முடியாத அநேகர் ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறதை பார்க்கிற ஆண்டவரை அப்பா, இவர்களுக்கு இறங்கி அந்த கடலிலிருந்து ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவரை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தரும்படியான கட்டளை கொடுத்து செபிக்கிற ஆண்டவரை. ஆமென். அப்பா, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்னீங்களப்பா. யோவான் 14:14 பிரகாரம் உம்முடைய நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனைகள் தீரட்டும். எத்தனையோ பேர் ஆண்டவரை தற்கொலைக்குள்ளாக கடந்து போறாங்களப்பா. ஆண்டு போனா போதும், இந்த வாழ்க்கை போதும் சொல்ல அநேகர் ஆண்டவரை எலியா போல சிறிக்குள்ளாக படுத்துக்கொண்ட எலியாவை ஆண்டவரே தெய்வத்தூர்களை அனுப்பி ஆண்டவரை அப்பத்தின் தண்ணீரை கொடுத்து எழுந்து ஓட வைத்த தெய்வம் அல்லவா? அதே தெய்வம் ஆண்டவரை இந்த நாள் இல்லை அப்பா. இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோர்ந்து உட்கார்ந்து இருக்கலாம். கடன் பிரச்சனையில என்னால மீள முடியாதே, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில நீ இறங்கி நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகள் என்னை தட்டி எழுப்புங்கப்பா. அப்பா, உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. கடன் அடைக்கின்ற பல வழிகளை ஆண்டவரே, பல வாசல்களை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு திறந்து தருவீராகப்பா. இன்றைக்கு இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்க அநேக குடும்பங்களில் கடன் பிரச்சனை ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தருகிறதற்காக சோதரிக்கிறோம். திருமண தடைகளை நீக்கி போடுவீராக. பலவீனத்தோடு அநேகர் இருக்கிறதை பார்க்கிற ஆண்டவரே, பலவீனத்தை நாவை எடுத்து போடும் வயதானவர்களுக்காக செபிக்கிறோம். இவ்வளோ பேருக்கு ஆண்டவரே, என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, என்னோடு கூட பேசுவோ என்னோடு கூட உறவாடவோ யார் இல்லைன்னு சொல்லி அநேக வயதானவர்கள் ஆண்டவரை இருக்கிறதை பார்க்கிற ஆண்டவரே, அவருக்கெல்லாம் நீங்க உற்ற துணையாந்து நடத்த முடியாது செபிக்கிறோம். வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கும் ஆண்டவரை. பண தேவைகள் சந்திக்கப்படலையே, வர வேண்டிய லோன் வரல எனக்கு அப்படின்னு சொல்லி அநேகர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வர வேண்டிய பணம் வரட்டும் ஆண்டவரை. தடைப்பட்டிருக்க வீடு கட்டுமான பணியெல்லாம் முடித்து சீக்கிரமா நம்முடைய பிள்ளைகள் அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணி பிள்ளைகள் வாழட்டும்னு சொல்லி நாங்கள் மனதார செபிக்கிறோம். அப்படியா இந்த சேலம் மாவட்டத்தில் பணி செய்கிற ஊழியர் செய்கிற நம்முடைய ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயங்களுக்காக செபிக்கிறோம், பாஸ்டர்மார்களுக்காக செபிக்கிறோம், மாயர்களுக்காக செபிக்கிறோம், எவாஞ்சலிஸ்டுக்காக செபிக்கிறோம், டிராக்ஸ் ஊழியர் செய்கிறவர்களுக்காக செபிக்கிறோம், மருத்துவமனையில் பணி ஆண்டவரை ஊழியர் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம், தனிநபர் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஜெப ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஊழியத்தில் வல்லமையாய் நீ பயன்படுத்தும்படியாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தரை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் மூல முடுக்கெல்லாம் ஆலயங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு ஆலயங்களையும் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆண்டவரை எழுப்புதலை அறுவடை தேவன் சேலம் மாவட்டத்தில் கட்டிடமுடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தை எல்லா மூல முடுக்கெல்லாம் தெளிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இறங்கி இந்த சேலம் மாவட்டத்தை ஆசீர்வதியும். பல கம்பெனிஸ் வரட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கட்டளை தருவீராக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சேலம் மக்கள் பெற்றுக்கொள்ளவேன்னு சொல்லி நாங்கள் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான காரியங்களை எங்கள் ஆண்டவர் இயேசு செய்யும் ஆண்டவரே. இயேசு ராஜா, ஒவ்வொரு குடும்பத்துக்கு எனக்கு தேவை ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு மக்களுக்கு நீங்க தேவைப்பா. இறங்கி வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆண்டவரே மிக தாழ்மையோடு இந்த சேலம் மாவட்டத்தை ஒப்பு கொடுத்து ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொழுமத்தில் இருக்கிற பிஷப் ஐயா அவர்கள் நம்முடைய கிரேஸ் டிவிக்காக ஊழியத்துக்காக இப்படிப்பட்ட பல காரியங்களை செய்யணும்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் தரிசனத்தை அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பல நபர்களை நண்பரை ஆண்டவர் கொடுத்தார், பாஸ்டர் ஏனோக் அவர்களை கொடுத்தார். இப்படிப்பட்ட நண்பர்களை கொண்டு இன்றைக்கு கிரேஸ் டிவி மூலமாக நாங்கள் செலுத்தில் வச்சிருந்தேன் தமிழ்நாடு இயேசுக்குன்னு சொல்லி இன்றைக்கு அதை செயல்பாடுகளை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்பி எங்கள் கிரேசியோடு இணைத்திருக்கிறார். இன்றைக்கு அன்பு ஐயா பிஷப் ஐயாவை எங்களோட இணைத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இவர் கிரேசி ஊழியத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக வருகால திட்டங்களுக்காக இது தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இந்தியா லெவலில் போகணும், ஆல் ஓவர் இந்தியாவும் போகணும். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் ஆண்டவர் இந்த கிரேஸ் டிவியில் ஆண்டவர் செய்யணும். அநேக நாடுகளுக்கு சென்று ஒரு சேட்டலைட் சேனலாக அதை மாறணும். ஆண்டவர் அநேக மக்களை ஆண்டு பக்கம் திருப்பணும். அதுக்காக அந்த வளர்ச்சிக்காக மத்தியில் ஐயா அவர்கள் ஜெபிப்பாங்க. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கே 2-3 பேர் கூடிய நாமத்தின் நிமித்தம் தொழுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னீங்க. இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருக்கிறபடியினாலே நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, எண்ணங்களையும் தாக்கங்களையும் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் அறிகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் சேலம் மாவட்டத்திற்கு ஆண்டவரே, மாவட்டத்தினுடைய ரட்சிப்புக்காக,
மாவட்டத்தினுடைய செயல்பாடுகளுக்காக ஆண்டவரே இந்த கரிசனையை கொடுத்து ஆண்டவரே ஜெபிக்க வேண்டுமே, மக்களுடைய ரட்சிப்புகளுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டுமே என்ற அந்த ஜெப பாரத்தை ஆண்டவரே உம்முடைய தாசன்மார்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலேயும் உம்முடைய தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ அனுகிரகம் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, எவ்வளவோ ஜனங்கள் ஆண்டவரே எனக்கு எங்கே போனால் ஆறுதல் கிடைக்கும், எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும், எங்கே போனால் புண்ணியம் கிடைக்கும் என்று ஓடுகிறார்களே. கர்த்தர் ஆண்டவரே, நீர் மெய்யான தேவன் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள இந்த ஜெப யாத்திரையிலே ஆண்டவரே கர்த்தாவே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தரல வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரம் இவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. என் சமூகம் உமக்கு முன்பதாக செல்லும் என்ற வண்ணமாக ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வைக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வசனம் வாகனம் முழுவதும், உம்முடைய வார்த்தை இவர்களை முழுவதும் சுற்றி ஆண்டவரே கர்த்தர் பாதுகாப்பை நீர் தந்தரல வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிரேசி டிவி ஆரம்ப காலங்களிலே கர்த்தாவே சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கினீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கர்த்தாவே, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணம் ஆண்டவரே. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இந்த கிரேசி டிவியின் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உருவாக்கும்படியாக வரும் நாட்களிலே நீர் அப்படியே செய்ய போற தெய்வக்காய் சோத்திரம் ஆண்டவரே. குட்டின கண்கள் யாவும் காணும் ஆண்டவரே, அது காணும்படியாய் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த டிவிக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அதம் பண்ணி நிர்மூலமாக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இந்த டிவி ஒரு அற்புதத்தின் டிவியாய், ஆச்சரியத்தின் டிவியாய், அதிசயமான டிவியாய் கர்த்தாவே மாறும்படியாக கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த டிவி கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் கர்த்தாவே நீர் அப்படியாய் நடப்பிக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீ நியமித்த நாளிலே நீர் ஆண்டவரே திட்டமிட்டபடி ஆண்டவரே கர்த்தாவே இவர்களோடு அடியேனும் இணைந்து எங்களுடைய மாவட்டத்திற்காக, எங்களுடைய கிராமங்களுக்காக, எங்களுடைய மாநகரங்களுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக, அதிகாரத்திலே உட்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து போதகர்களுக்காக வருகிறோம், அனைத்து திருச்சபை மக்களுக்காக வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபத்தாகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க, சபையிலே ஊற்றுங்க, சபையிலே ஊற்றுங்க. என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளிலேயும் தேவ வல்லமையும் தேவ மகிமையையும் தேவ ஆவியும் நிரப்பப்பட கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அடியேன் ஆண்டவரே தெய்வ சமூகத்திலே இந்த கால வேளையிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கிரேசி டிவியை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். மீண்டுமாய் இவர்கள் எந்தெந்த மாவட்டத்திலே போல் கால் வைக்கிறார்களோ அங்கு தேவனுடைய வல்லமையும் கிரியையை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யாரை சந்திக்கிறாரோ அவர்கள் மூலமாய் கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஓ கர்த்தாவே, பிரயாணத்திலே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலும் மீண்டும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் இன்றும் இன்னும் சதா காலங்களில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த கிரேசி டிவியில் இணைந்து செயல்படுகிற ஜெப பங்காளருக்காகவும் டிவி சேனலுக்காகவும் கர்த்தர் இன்றும் என்று வருகை பரியந்தம் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உண்மையாகவே முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த சேலம் மாவட்டத்திலே வந்து நாங்கள் இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல உருவாக்கி கொடுத்தேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லாதபடி இந்த ஆலயத்துடைய க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் இந்தியா அவருடைய பிஷப் அவர்களே நாங்கள் கேட்கும்போது எங்களை அன்போடு வரவேற்றாங்க. அநேகர் வந்து இன்றைக்கு காலையில் ஹோட்டலில் வாங்கி எங்களுக்கு டிஃபன் கொடுத்துருக்கலாம்.
ஆனால் அவர்களே எழுந்து எங்களுக்காக டிஃபன் செய்து எங்களை அன்போடு உபசரித்தாங்க. நாங்கள் ஒரு வீட்டில் சாப்பிட்றது போல் சாப்பிட்டோம். அதை நினைச்சு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையாக அன்பு ஐயா அவர்களுக்கு எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் அந்த அன்பை நினைத்து உள்ளத்தில் ஆழத்தில் நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரை இன்னும் வல்லமையாக எடுத்து அவளை பயன்படுத்துவார் அந்த பகுதியில். எனவே இதுக்கு உறுதுணையாக இருந்த நண்பர் பிரேமா அவர்களுக்காக, பாஸ்டர் ஏனோக் அவர்களுக்காக அதிகமாக நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களுக்காக இந்த மாவட்டத்தில் இருக்கிற கிரேஸ் டிவி ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புகிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள். எனவே நீங்கள் செழிப்பீங்க. ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் இந்த சேலம் மாவட்டத்தில் வசிக்கிற உங்களையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நன்றி.